அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம். திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம். நாகப்பட்டினத்தில் அப்பயே சொன்னார், நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு நல்ல இடம், மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. என்ன மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எப்படி பதில் கொடுக்குன்னு தெரியும். ஆனால் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்பு. நாகப்பட்டினத்தில் பேசினார். அந்த பேச்சு இன்னைக்கும் நீங்க எடுத்து பார்க்கலாம். அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தாரு. 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. உங்களுடைய தந்தை பிறந்த ஊர். பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூருக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இந்த 50 வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல. என்ன பெரிய கட்சி கட்டமைப்பு. நீங்க பெரிய பெரிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியவங்கன்னா என்ன, பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜை கட்டிக்கிட்டு, பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜை கட்டிக்கிட்டு 1000 கோடி பணம் வச்சிருந்த பெரிய கட்டமைப்பா? மக்கள் அந்த கட்டமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீங்க உங்க முதலமைச்சர் வரதா இருந்தா நைட்டே போயிட்டு மகளிர் சுய உதவிக்குள்ள இருந்து 10,000 பேர் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவீங்க. உங்க துணை முதலமைச்சர் வந்தாருன்னா, கோயம்புத்தூர்ல வந்தாருன்னா, போக்குவரத்து துறையில இருந்து பஸ்ஸை கூட்டிட்டு வந்து மக்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாங்க மக்களை அப்படி கூட்டிட்டு வந்தோமா? எங்க தலைவரை பார்க்க வரல. தலைவர் இன்னைக்கு தமிழகத்திற்கு ஒரே நம்பிக்கை, அன்போட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதை கூட உங்களுக்கு புரியல. ஏடிஜிபி சொல்றாரு, டேவிட்சன் சார், இல்ல அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்கிட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. தெரியலன்னா உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? மக்களோட பாதுகாப்புக்கு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லைன்னா ஏன் ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க. இப்பயே நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. எங்களோட குடும்பம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எதிர்க்கு இருக்கு. ஆதவர்ஜனா சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரா பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஒட்டுமொத்த காவல்துறையும் செயல் இழந்திருக்கு இன்னைக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நேத்து கோவை மாவட்டத்தில் நம்மளோட சகோதரி மிகப்பெரிய பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படும் பொழுது தவறு நடந்துச்சுன்னு எல்லாம் போராட்டம் பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க. அதுக்கு உடனே திமுக ஆதரவாளர்கள், அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு அங்க போச்சு? அறிவு இல்லையாடா திமுக காரங்களுக்குலாம்? அறிவு இல்லை. நீங்க எல்லாம் பெண் குழந்தைங்க பெற்றிருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? பெண்ணும் ஆணும் எங்க வேணாலும் போகணுங்கிற சுதந்திரம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர் வந்த பிறகு மாத்து வர்றா. அந்த மாதிரி தான் திமுகவோட வாடகை வாய்கள் நமக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் கரூர் போனாங்க? திருட்டு பசங்களை பத்தி பேசாம நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அரசியல் இது? உங்களோட கேவலமான வார்த்தைகள் பேச தெரியுமா? நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்ததில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும். ஊழல் குடும்பத்தை தூக்கி எறிய வந்திருக்கும். எங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்காதீங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழலை தவிர இன்னைக்கு எதுவுமே கிடையாது. என்ன எமோஷன்ஸ்! அன்னைக்கு அம்மா வந்திருக்காங்க, தலைவரோட அம்மா. 41 பேர் இறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பெரிய குற்றச்சாட்டுகள். நம்ம வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, 2 நாள்ல கடந்துட்டு போயிருக்கலாம். அதை ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டை தாண்டா இருப்பேன்? முட்டா பசங்களா? எங்க தலைவருக்கு, எங்க தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும்? ஐயோ எவ்வளவு பெரிய சம்பளம், நல்ல வசதியான வாழ்க்கை. இன்னைக்கு அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே அன்னைக்கு நைட்டு தலைவர் போன அடுத்த செகண்ட், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்திபன் அண்ணன் மதியண்ணனுக்கும் தெரியும், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கரூர்ல இருந்துச்சு. பார்த்திபன் கூட இருக்கார், மதிய சார் பார்க்குறோம். அந்த பாலத்துக்குள்ள வரும் பொழுது அவ்வளோ போலீஸ்,
வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த 2 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க. பஸ்ஸை நிற்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்கிறாங்க. காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாத எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? நான் கேட்குறேன், காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா? எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல, நான் ஒத்துக்கிறேன். சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவ அரசியலா? உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போகிறோம் மக்கள்கிட்ட. என் தலைவர் அப்படிதான், இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான். நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். ரவுடித்தனம் பண்ணி 1000 கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில் ஒன்று பேசுறது, டிவியில் ஒன்று பேசுறது, உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும். நானும் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம். தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதியானம் தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய லத்தி சார்ஜ் அடிக்கிறாங்க. போற இடம் திவிகாவுடைய துண்டு போட்ட இடம் அடின்னு அடிச்சாங்க. இது தெரியுமா ஊடகங்களுக்கு? இல்லை ஊடகங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க. என்ன அடின்னா மரண அடி. ஒருத்தரும் திவிகாவுடைய துண்டோ சட்டையோ இல்லை, ஒரு நீங்க இளைஞராக இருந்தீங்கன்னா அந்த கருவிலே நிற்க முடியாது. நாங்கள் வெளியே வந்துட்டு பார்டரில் நிற்கிறோம். மேலே நிர்வாகத்தில் இருந்து கூப்பிட்டா இல்லை வராதிங்க, இல்லை நம்ம ஒரு 500 பேரோட போனால் திருப்பி ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க. அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க. அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம், என்ன ஆச்சு, எத்தனை பேர் இறந்துட்டாங்களா? அங்கேருந்து தகவல் வருது, பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்னைக்கு போட்டிருக்காங்க, கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை? அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு, பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா 30 நாள் தெரியும், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ் உலக நாயகங்கள்லாம் போய் ரெட் ஜெயினில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்கள் தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜெயினில் 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு உங்களை, அந்த கோபம் தானே உங்களுக்கு. யாருமே எத்து கேட்கக்கூடாது. நான் சொன்னோம்ல, பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ். இந்த நேபாளத்தில் பக்கா ஷூட்டிங்கு. அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க ஷூட்டிங்கு. அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு 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 அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு, அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில் பேசிட்டு நெளிகிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில், இப்போ எங்கள் அம்மாவை நான் சின்ன வயசில் இழந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல், நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள்வுணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய். தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணார்? அடுத்த 2 நாள் கழிச்சு, இதில் வந்து எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சியை வந்து இறக்குறதுக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க சொன்னாரா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி. ஆனால் முரசொலியில் சொல்கிறாங்க, தாவேக்கா கொல்லும் நீதி வெல்லும், 41 உயிர்களை கொன்ற விஜய். இப்போ தெரியுதா திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுதா? இதே முரசொலியில். அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? 77க்கு அப்புறம் எம்ஜிஆரை ட்ரை பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா மடத்தை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் யார் இவங்களை எதுக்கு வந்தாலும் ஏன் காமராஜரே பொய்யா சொல்லி தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து, இது அரசியல் சாணக்கியத்தில் தன்னுடைய உண்மை உணர்வு
அந்த மக்கள்கிட்ட இருக்கிற உணர்வு, அந்த என்ன உணர்வுனா, தலைவருடைய அம்மா என்ன நினைப்பாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிருச்சு, இப்படி பொய் சொல்றாங்களே, சூழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதே உணர்வை தான் அவருடைய அமைதி தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த தாய் குலமும் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. தலைவரோட அம்மா மட்டும் அப்படி நினைக்கல, அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட. ஆனால் நீங்கள் இதில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில் துபாயிலேருந்து கிளம்பி. அவர் ஏதோ துபாயில் போய் தமிழ்நாட்டில் ஒரு தியாகம் பண்ணுறதுக்காக அங்கே உண்ணாவிரதம் போன மாதிரியும், அங்கேருந்து இந்த மக்களுக்கு ஓடி வந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அந்த மக்களோட நமக்கு அந்த ரைட்ஸ் இருந்துச்சா, நமக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அந்த மக்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். அந்த அந்த உயிரை எடுத்து கொண்டு போய் சமாதானம் பண்ணுற வரைக்கும், சமாதி கொடுக்குற வரைக்கும் இருந்திருப்போம். அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். சட்டசபையில் பாருங்க, எதிர்கட்சி தலைவர் 2 மணி நேரம் பேசுவார். ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுறதை காமிக்கவே மாட்டாங்க வீடியோவில். டக்குன்னு ஒரு குறிப்பு வரும், ஒரு 5 நிமிஷம் பேசுவார். அவர் 2 மணி நேரம் கத்திட்டு இருப்பார். அஞ்சு நிமிஷம் பண்ணும்போது லைவ் வரும். அவர் என்னப்பா பண்றது? இஸ்லாமிய சமூகமும் சரி, கிறிஸ்தவ சமூகமும் சரி, பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, அவர் பிரச்சாரம் போகும்போது எல்லா கூட்டமாக வராது. அதை எப்படி நிப்பாட்டுறது? இவ்வளவுதான் இவங்களோட நெரேட்டிவ், இவ்வளவுதான் இவங்க சிந்தனை. அப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட என்ன பலம் இருக்கு? பெரிய பொருளாதார பலம் இருக்கா? இல்லை. சரி, இவர் மிரட்ட முடியுமா? உன் குடும்பத்தை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், மிரட்ட முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் ஜாயின்ல சைன் போட வச்சுட்டாங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவங்க பேரை சொல்ல வேணாம். அவங்க இப்போ நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ இந்த பக்கம் போய், ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைன் அப் போடு, நான் ஒரு படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு எப்படி நைட்டு நடிச்சாங்களோ, வாழ்க்கை முழுசும் நடிச்சு நம்பர் 1 ஆனவருக்கு நடிக்கவே தெரியாதவங்க வந்து நடிச்சாங்கன்னா இவருக்கு தெரியாதா தலைவருக்கு? அப்படி நீ நைட்டு மாட்டி முதலமைச்சர் அப்படி வந்து அடுத்த நாள் அறிக்கை, முதலமைச்சர் மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர். தாவேக்கே கிடையாது, யாருமே கிடையாது, திமுகவே கேஸ் போடுமா, திமுகவுடைய அரசு வக்கீலே ஆர்குமெண்ட் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டார் இமீடியட்டா, தோழர்களே இவங்களுடைய சதி சூழ்ச்சி, கரூருடைய சூழ்ச்சிகள் நம்ம ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் துரைமுருகன் பேசுறாரு, யாரு? கட்சியோட பொதுச் செயலாளர். 1 நம்பர் கமிஷன் விசாரிக்கும், விசாரிச்சுட்டு உண்மை இருந்தா விஜய் மேல, தலைவர் விஜய் மேல வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இவங்க சூழ்ச்சி எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்களா? இவங்களே கமிஷன் போடுவாங்களாம், இவங்களே காவல்துறையை போட்டு விசாரிப்பாங்களாம், திருடனும் அவனே, உள்ள வச்சுக்கிறனும் அவனே, அவனே நியாயம் வருவானாம். இதுதான் இவங்க பஞ்சாயத்து. அதிகாரம், அதிகார மமதை. அப்போதான் சொன்னார், ஒரே ஒரு மீட்டிங், சுப்ரீம் கோர்ட் போங்க, நம்ம நியாயமா, நம்ம நியாயம் ஜெயிக்கும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுத்தது அவர் தான். இந்த சும்மா சொல்றாங்க பாருங்க, இவர் ஆலோசனை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆலோசனை கிடைக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை. அவர் சொன்னா செய்யறதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறோம், 1.5 கோடி பேர் இருக்கும் சொல்ற செய்யறதுக்கு. எங்களுக்கு அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதிகமா பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதாவது இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு முன் கரூருக்கு அப்புறம்னு சொல்லலாம். இந்த 41 குடும்பத்தையும் தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கே தானே போகணும், இவர் ஏன் அங்கே போல, கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். கரூர் காவல்துறை இருக்கு பாருங்க, ஒரு வினோதமான காவல்துறை.
நம்ம பார்த்திபனனுக்கும் மதியனனுக்கும் தெரியும். 8 நாளுக்கு முன்னாடியே 9 நாளுக்கு முன்னாடியே மனுவை கொடுக்குறாங்க. அது நம்ம தவறு தான் ஒத்துக்கலாம். ஏன்னா நம்ம காவல்துறையை நம்பணும்ல, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய தவறு. எங்களுக்கு அந்த அரசியல் தெரியல, ஒத்துக்கிறோம், சாரி. மக்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அந்த ஒரு தவிர நாங்கள் எதுவும் செய்யலை. எங்கள் மதியனனோ பார்த்திபனனோ பொதுச்செயலாளரோ காவல்துறை போய் நம்பினாங்க. அப்போ காவல்துறை ஒரு இடத்துல நம்ம வந்து கேட்குறோம், ஒரு 6 இடம் கேட்குறோம். அப்புறம் காவல்துறை இருக்க டிஎஸ்பி, ஒரு சிறப்பு வாய்ந்த நேர்மையான டிஎஸ்பி, நம்ம விஜயகாந்த் சாரோட ஒப்பிடலாம், சினிமாவில் வர மாதிரி. அவர் தான் டிஎஸ்பி செல்வராஜ் அவர்கள். அப்படி அச்சுன்னு தும்முனா கூட கடிச்சு எடுத்துட்டு போவார்.